டாக்டர் சிவராமன் அப்படி என்ன சொன்னார் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் பத்தி? நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து அந்த ஆயில் புல்லிங்ல எப்படி அந்த உமிழ்நீர் கோளங்களினுடைய வீக்கம் குறைகிறது, உமிழ்நீர் சுரப்பு நல்லா இருக்கலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஹாய், நான் டாக்டர் நந்தினி, நேச்சுரோபதி பிசிஷியன். நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொன்ன மாதிரி நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல ஆயில் புல்லிங்கை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஆயில் புல்லிங் ஏன் பண்ணணும், எப்படி எந்த டைமுக்கு பண்ணணும், ஆயில் புல்லிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத டீடைலா பார்த்துடலாம். ஆயில் புல்லிங் ஏன் பண்ணணும்? ஓரல் ஹைஜீன். நம்ம ஆயில் புல்லிங் பண்றது மூலமா நம்மளோட வாய் வந்து அவ்வளோ ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்மளுக்கு பேட் பிரெத் வராம, ப்ளீடிங் கம்ஸ் வராம, கேவிட்டிஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ நம்ம வாயில வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் பாக்டீரியா வந்து சீக்கிரமா ஃபார்ம் ஆயிரும். அதுதான் வந்து இந்த கேவிட்டிஸ் வரதுக்கு, இந்த ஸ்மெல் வரதுக்கு எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வரும். அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஆயில் புல்லிங் பண்றது மூலமா தடுத்துடலாம். எஸ்பெஷலி நம்ம ஆயில் புல்லிங் பண்றது மூலமா இன்ஃப்ளமேஷன் நல்லா ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால ப்ளீடிங் கம்ஸ் வரது வந்து தடுக்கக்கூடியதா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நம்மளோட செரிமான மண்டலம் வந்து சீரா இயங்குறதுக்கு ஆயில் புல்லிங் ஒரு உறுதுணையா இருக்குது. எப்படின்னா நம்ம ஆயில் புல்லிங் பண்றோம், அந்த ஆயில் இப்படி ஆயில் புல்லிங் பண்றோமா, ஸோ அது பண்றது மூலயமா நம்மளோட சலைவா, அதாவது நம்மளோட எச்சில்ல லிப்பேஸ் அமைலேஸ் என்ற என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம், பாக்டீரியா வந்து நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போகாம தடுக்கிறது வந்து இந்த ஆயில் புல்லிங் தான். ஸோ ஃபோர்த், நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம். மவுத் தான் வந்து கேட்வே. நம்மளுக்கு ஏதாவது பாக்டீரியா வந்து உள்ள போகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம ஆயில் புல்லிங் பண்றது மூலியமா அது அங்கேயே தடுக்கப்படுது. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போகாம ஸ்டமக்குக்கோ இன்டெஸ்டைனுக்கோ அது மூலியமா வந்து டயரியாவோ கான்ஸ்டிபேஷன் எதுவும் ஆகாம வந்து தடுக்கிறதுக்கு ஆயில் புல்லிங் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்குது. ஸோ நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்மளோட நரம்பு மண்டலங்கள் ஆயில் புல்லிங் பண்றது மூலயமா நம்மளோட ட்ரைஜெமினல் நர்வும் ஃபேஷியல் நர்வும் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது மூலயமா இந்த பேரலைசிஸ் ஆகும், இந்த வாயெல்லாம் வந்து இழுத்துக்கும் இல்லையா பக்கவாதம் ஆகிற டைம்லாம், ஸோ அதெல்லாமே வந்து நம்ம தடுக்கக்கூடியதா இருக்கும் ஆயில் புல்லிங் பண்றதுனால. எண்டோக்ரைன் சிஸ்டம், ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை வந்து தடுக்கக்கூடியதா இருக்கு இந்த ஆயில் புல்லிங். எப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம் வந்து சீரா இயங்குது. நம்ம ஆயில் புல்லிங் பண்றது மூலயமா நம்மளோட ஹோல் டைஜஸ்டிவ் பவர் எல்லாமே வந்து சீரா இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். ஆயில் புல்லிங் பண்றது மூலயமா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட லிவருமே வந்து டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷனை ப்ராப்பரா பண்றதுக்கு இந்த ஆயில் புல்லிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும்? ஒரு 5 ml ஆயில் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு வந்து வாயில நல்லா ஊத்திட்டு நல்லா கொப்பளிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொப்பளிச்சுட்டு அந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி டோட்டலா மாறிடும். 3 minutes இந்த மாதிரி நம்ம கொப்பளிக்கும் போது அளவளப்பா இருக்கக்கூடிய அந்த ஆயிலோட தன்மை வந்து அப்படியே கொஞ்சம் வாட்டரியா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே துப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வாயில ஃபுல்லா வச்சுட்டு ஒரு 3 நிமிஷமாவது கண்டிப்பா பண்ணணும். ஆயில் புல்லிங் எப்போ பண்ணணும்? மார்னிங் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்ல இருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஆயில் புல்லிங் பண்றது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் நைட் டைம்ல பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி நம்ம மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம மார்னிங் எந்திரிச்சிட்டு ஆயில் புல்லிங்கும் பண்ணிடலாமே. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது. நம்மளோட தேவைக்காகவும் நம்ம கமிட்மெண்ட்காகவும் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா சிஸ்டத்தையும் உடைச்சிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஓடிதான் ஆகணுன்ற கட்டாயத்துல இருந்தா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை, அந்த மாதிரியான ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமே. நம்ம ஓடணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் முதல்ல நல்லா இருக்கணும்ல. ஸோ முடிஞ்ச வரை இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹெல்தி ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேமிலியோட ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி.